பிரஜ்வல் ரேவண்ணா அப்படின்னு ஜனதா பார்ட்டி செக்யூலருடைய எம்பி கேண்டிடேட்டா இருந்தவர். அவர் மேல சில குற்றச்சாட்டுகள், சில ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்தன. பெண்கள்கிட்ட வந்து பல பெண்கள்கிட்ட வந்து அவர் வந்து பாலியல் வன்முறையில் ஈடுபட்டாரு, ஃபோர்ஸ் பண்ணி ஈடுபட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அவர் வெளிநாட்டுக்கே போயிட்டாரு இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வந்த உடனே. ஆனா திரும்ப வருவதற்கான அழுத்தம் கொடுக்கப்பட்டது. வந்து கோர்ட்ல வந்து அந்த வழக்கை வந்து எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். கைதாகி உள்ள இருந்தார். நேத்து தீர்ப்பு வந்து வந்திருக்கிறது. அவரு 2 கேஸோ 3 கேஸோ நிறைய வழக்குகள் இருக்கலாம். இந்த 2-3 வழக்கு மட்டும் விசாரிச்சதுல அவர் குற்றவாளிதான் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பு என்ன தண்டனைங்கிறது வந்து இன்னும் ஒரு நாட்கள்ல, வழக்கமா தீர்ப்பு கொடுக்கும் போதே சொல்ல மாட்டாங்க என்ன தண்டனை அப்படின்னு. இவங்க ஜெயலலிதாவுடைய வழக்குல கூட உடனடியா சொல்லல. அது ஒரு பெரிய மன்றாடலே நடந்தது நேரம். அவங்களுக்கு வந்து இவ்வளவு போடாதீங்க, ஏன்னா 2 வருஷத்துக்கு மேல ஒரு குற்றச்சாட்டுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டால், கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டால் அவங்க உடனடியா வந்து ஜெயிலுக்கு போகணும். 2 வருஷத்துக்குள்ளனா கோர்ட்டே வந்து அவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்கும். மேல் கோர்ட்ல நீங்க அப்பீல் பண்ணி அங்கிருந்து வர்ற வரைக்கும் உங்களுடைய ஜாமீன் இருக்கலாம்னு சொல்லுவாங்க. மேல் கோர்ட் வந்து ஜாமீனை நீடிக்கலாம் அல்லது ஜாமீனை ரத்து பண்ணிட்டு வழக்கு தொடர்ந்து நடத்தலாம். ஆனா இவங்களுக்கு 3 வருஷம்னு கொடுத்திருந்ததுனால அது வந்து இவங்களுக்கு சிரமமா இருந்தது. எவ்வளவு மன்றாடி பார்த்தாங்க. ஆனா நீதிபதி வந்து மிக உறுதியாக நின்றார். இல்லை, இதற்கும் கீழான தண்டனை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த வழக்கில் சொன்னாரு. உடனடியாக அந்த இது தண்டனையும் உறுதி செய்யப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டவுடன் தண்டனையும் 3 ஆண்டுகள் என்று உறுதி செய்யப்பட்டது. ஆனா பல காலங்களில் வந்து தண்டனை வந்து சில நாட்கள் கழித்து சொல்லுவாங்க. குற்றவாளி என்பது நிறுவனமாகி விட்டதுன்னு முதல்ல, இந்த கிரைம் ஹஸ் பீன் எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து தண்டனை வந்து ஒரு நாட்கள்ல அல்லது ஒரு வாரம் கூட சில சமயம் எடுக்கும் சொல்லுவாங்க. இந்த இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி நடந்ததுல என்ன நமக்கு வந்து ஒரு முக்கியமான தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நாட்டுல நீதி செத்து விடவில்லை. ஏன்னா இந்த மெலகான் இதுல வந்து இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்த அதிகாரி வந்து சொன்னாங்க, எனக்கு மிகுந்த மன அழுத்தம் கொடுக்கப்பட்டதுன்னு. இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து அவங்க விலகிட்டாங்க.